2026 அங்கிளை தூக்குறோம், அண்ணனை உட்கார வைக்கிறோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. தமிழ்நாடு அண்ணனோட தான் 2026. ஒண்ணுமே பாட்டு தரமா இருந்துச்சு. பாட்டுலாம் மிரட்டி எல்லா பாட்டுமே ஆடினே இருந்தோம்னே. ஒண்ணுமே இல்லனே. தளபதி விஜய் தான் 2026ல பக்கானே. அண்ணன் உட்கார வைக்கிறோம். அண்ணன் மலேசியால போயிட்டாரு. அண்ணன் நாளைக்கு என்ன ஸ்பீச்னு பாக்குறோம். மலேசியாவே பதறுது. ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம தான் மலேசியாவே பதறுது. நம்ம தான் தளபதியாவே பயலுடா. அண்ணன் வாய்ஸ்ல ஒரு பாட்டு செம்மையா இருந்துச்சு. ஆனா என்ன ஒரே ஒரு வருத்தம் தான், அண்ணனோட கடைசி வாய்ஸ் பாட்டுனால கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. வேற எதுவும் இல்லை. பாட்டு சும்மா மெலோடி நல்லா தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அம்மா சாங்கோட சூப்பரா இருந்துச்சு. எங்க அண்ணன் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, எனக்கு எங்க மகளுக்கு 12 மணி இருக்கு. ரிலேட்டடா கனெக்ட் ஆகுது. பாட்டு தேர்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கம்பேர் பண்ணும்போது மெலோடி சாங் சூப்பராக தானே இருக்குது. அது மாதிரி கிடையாது. இப்போ படமே ஜனவரி 9 ஜனநாயகம் கிடையாது. கேவிஎன் ப்ரொடக்ஷன் விசஸ் ரெட் ஜெயன்ஸ். காத்துட்ருங்க, ஜனவரி என்ன நடக்குது மட்டும் பார்ப்போம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சாதாரண ஒரு அம்மா சாங் மாதிரி இருக்கிற தேர்ட் சிங்கிள் சாங்குக்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேட்டரில் இருக்கிற ஸ்க்ரீனும் லைட்டிங் செட்டப்பும் எடிட்டர் மட்டும் இல்லைனா இந்த கூட்டம் சாத்தியமே இருந்திருக்காது. செம்ம வேற லெவலான வேற லெவல், அதான் சொல்ல முடியும். உண்மையில சாங் வேற லெவல். அதாவது ஒரே வார்த்தையில் சொன்னால் 2026 எலெக்ஷனும் விஜய் தான், கலெக்ஷனும் விஜய் தான் இருப்பார் கண்டிப்பாக. இது வந்து ஒரு சாதாரண மெலோடி, மித்த நடிகருக்கு வர்ற கூட்டத்தோட ஒரு சாதாரண மெலோடிக்கு வருது வந்து ரொம்ப அபூர்வம்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட நிறையா படம் ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துக்கு வந்து கூட்டத்தோடு இது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது காட்டில் வந்து ஒரே ஒரு ராஜா தான் இருக்கும், சிங்கம் மட்டும்தான். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு கடவுள் வந்து அது விஜய் மட்டும்தான். கண்டிப்பாக வந்து இப்போ அரசியல் வந்துருச்சு, எலெக்ஷனும் வருதா கலெக்ஷனும் வருதா, ஜனவரி பொங்கல் வந்து கண்டிப்பாக வந்து ஜனநாயகன் பொங்கலாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி போட்டால் ஒரு 7 சாங் போட்டிருப்பாங்க. செம வைபு. உண்மையிலே ஜனநாயகத்துக்கு வெயிட் பண்ணுறோம். 9ஆம் தேதி எந்த படமும் போட்டி கிடையாது, ஒரு படம் தான் போட்டியே. தமிழ்நாட்டில் மதுரை ஃபுல்லாக, தமிழ்நாடு திருச்சி கரூர் எல்லா ஊர்லேயும் ஜனநாயகம் மட்டும்தான் ஓடும். நான் அடிச்சு சொல்கிறேன் ப்ரோ, மற்ற எந்த படம் ஓடலாம். இப்போ படமே சொல்ல வரும்ல, எந்த படம்லாம் வரட்டும், எந்த படம் காம்படிஷன் வரட்டும், ஆனால் ஒரு படம் ஓடும், ஒரு படம் மட்டும்தான், அது ஜனநாயகம் மட்டும்தான். தளபதி மெலோடி சாங்கு தேர்ட் சிங்கிள். எங்களுக்கு இன்னும் ஒரு சிங்கிள் சாங் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா படத்துலையுமே இப்போ வந்து புது படம் எல்லாமே 3 பாட்டு தான் மொத்தத்துக்கு வந்து 4 பாட்டு ஒரு பாட்டு வந்துச்சுன்னா எங்களுக்கு மன திருப்தி. அதே மாதிரி 17th இப்போ 69 படம் வந்திருக்கு. 70 ஒரே ஒரு படம் எங்களுக்கு ஃபேன்ஸோ. இப்போ குட் பேட் அக்லியும் ஒரு படம் வந்துச்சு, பார்த்துட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தளபதிக்கான ஒரு ஃபேன்ஸோ, தளபதிக்கான ஃபேன்ஸ் டேரக்டர் யாராவது ஒரு டேரக்டர் தளபதிக்காக ஒரு படம் எடுத்தால் நாங்கள் திருப்தி ஆயிடுவோம். அவ்வளோ மனமாக முடிஞ்சிடும், தரமாக ஆயிரும். நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சாதாரண மெலோடி, ஃபஸ்ட்டு சிங்கிளும் பிரம்மாண்டம், செகண்ட் சிங்கிளும் பிரம்மாண்டம், தேர்ட் சிங்கிளும் பிரம்மாண்டம். இது ஆக்சுவலாக ஒரு அப்பா ரிலேஷன் தான் இந்த சாங்கு. ஆனால் அதுக்கே நீங்கள் இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஒரு ஆளுக்கு தான் வரும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஜனவரி 9 ஜனநாயகன் பொங்கல், எலெக்ஷனும் விஜய் தான், கலெக்ஷனும் விஜய் தான். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. தளபதி விஜய் சொன்ன மாதிரி ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க, 2026 நிரந்தர முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் தான் இருப்பார், வேறு யாரும் வர முடியாது. அதான் நீங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்கும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு நடிகர் விஜய் மட்டும்தான். நீங்கள் இப்போ ரீசெண்டாக நிறையா படம் வந்திருக்கு, நிறையா நடிகரோட படம்லாம் ரீரிலீஸ் ஆகிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து கூட்டத்துக்கும் நீங்கள் இப்போ உள்ளே போகிற ஒரு தேர்ட் சிங்கிளுக்கும் கூட்டத்தை வர ஒரே ஒரு நடிகர் வந்து விஜய்க்கு மட்டும்தான் இருக்கும்.